வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ப்ரமோட்டர் லாஸ்ட் ஒரு 10, 15 நாள்ல எந்தெந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரத்துக்கு கீழ தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 60%, 70%க்கு மேல நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கு, நல்ல ஒரு குரோத் உள்ள ஸ்டாக், நல்ல ஒரு செக்டார்ல நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா, லாங் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டைம் சொல்றது, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி மெத்தோடுல உங்ககிட்ட கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அத பிரிச்சு 30 நாளுமே இன்வெஸ்ட் பண்ற மாரிக்கு பிரிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 10 நாளோ, 15 நாள் கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ற மாரிக்கு நீங்க உங்க அமௌண்ட்ட பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு டிப்ல நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்கையும் உங்க போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கையும் நீங்க ஆட் பண்ண முடியும். இதில வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்சிசிசி. என்சிசிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காங்க. வாட்டர் அண்ட் என்வாயர்ன்மென்ட், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நெறைய இது வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங்கு எல்லா இடத்துலயுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 11 கீழ தான் இருக்கு. இத நீங்க இதோடைய 10 இயர்ஸ் அதாவது மேக்ஸிமம் பி பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 19 நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரொம்ப ரொம்ப லோவா இருக்குங்க. ஏன்னா மினிமம் ஒரு 50 இருக்கணும். கடன் சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்களுடைய பிரைஸ் ஆஃப் புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு 1 1 1/4 இருக்கு. ஒரு ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. நல்லாவே இருக்கு. அது இப்போ புக் வேல்யூக்கு பக்கத்தில தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே நல்லா இருக்குங்க. இவங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா, லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்க்கையில சேல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 9, 9 வச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில நெறைய பிரச்சனைலாம் இருக்கு. நமக்கு தெரியும். என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, மெட்டீரியல் காஸ்ட் கூடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் டிலே ஆகும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தா அந்த மாரி நெறைய டிலே ஆகும். நெறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் கடுமையான மழைகள், இந்த என்வாயர்ன்மென்ட் ப்ராப்ளம், இயற்கை சீற்றங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்க எங்க ஒர்க்குக்கு தடை போடும். சொன்ன டைம்ல முடிக்க முடியாது. இந்த மாரிக்கு நெறையனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் காஸ்ட் கூடலாம், லாஸிங் வரலாம். அந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல 135 கோடி பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாவே பே பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சரியில்ல. அதனால தான் ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓசி 2 இருக்கு. ஒர்க்கிங் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 48 வச்சிருக்காங்க. டெப்டார்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 55 இருக்குங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல இருக்கு. புரமோட்டர் அதாவது ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வச்சிருக்காங்க 22.25. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் கூடியிருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் மார்ச் 16ஆம் தேதி, அதுக்கப்புறம் மார்ச் 13ஆம் தேதி நெறைய வாங்கிக்கிட்டே இருக்காங்க. மார்ச் 14ஆம் தேதி, மார்ச் 9ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டே இருக்காங்க. மார்ச் 4 அதுக்கப்புறம் பிப்ரவரி மந்த்தும் பார்த்தீங்கன்னா, இவங்க நெறையவே வாங்கியிருக்காங்க கன்டினியூவா. டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. டிசம்பர் மாசம் கொஞ்சம் வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசத்துலேருந்து பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதில ஷேர் ஹோல்டர் நம்ம பார்க்கையில பார்த்தா தெரியும். அடுத்த ரிசல்ட் வரும்போது, ஏப்ரல் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க சேஞ்சஸ் தெரியும். ஆல்ரெடி இங்க 220.11ல இருக்கு. டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 22.25 இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த மார்ச், பிப்ரவரில வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஏப்ரல் இது வரும்போது பார்த்தீங்கன்னா, மார்ச்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, 2026 மார்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக் நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்பி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில ஆகி கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இதுலயும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடன் கூட இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்குங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோல் நம்ம ரோடுலாம் இது பண்ணிட்டு நம்ம டோல் வசூல் பண்றாங்கல்ல, நமக்கு தெரியும்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. நெறைய ப்ராஜெக்ட் இவங்க தான் பண்ணி அந்த டோல் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1871 கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர்ல. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்ட்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் கம்மியா இருக்க காரணம் என்னன்னா, ஒன் டைம் ப்ராஃபிட் வந்திருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 55 இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர்
எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே கன்டினியூவா தான் இருக்கு. ஆனா ரீசென்ட் பார்க்கையில கொஞ்சம் இன்கிரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. 34.20லேருந்து பார்க்கும்போது 34.42 கூடியிருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வச்சிருக்காங்க. எஃப்ஐடி நல்லாவே ஹோல்டு பண்றாங்க. டிஏடியும் அதிகமா இருக்கு. பப்ளிக்ட்ட கம்மியா இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ப்ரமோட்டர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கையும். இவங்க போனஸும் குடுக்க போறாங்க இந்த ஸ்டாக்கு. ஐஆர்பி இன்ஃப்ரா. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ப்ரமோட்டர் வாங்குறாங்காண்டி நீங்களும் கண்ண மூடிட்டு வாங்காதீங்க. எல்லாமே போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு பார்த்து வாங்க. மார்ச் 20ல ப்ரமோட்டர் குரூப் நெறைய வாங்கியிருக்காங்க. மார்ச் 18, மார்ச் 13, மார்ச் 11, அதுக்கப்புறம் மார்ச் 16, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2, பிப்ரவரி, டிசம்பரு எல்லா மாசமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்க. 2025 டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது மாரி கன்டினியூ வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. ஐஆர்பி இன்ஃப்ரா நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி டைமண்ட் ஜுவல்லரி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி உள்ள இது ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 60% இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்திருக்கு ஐபிஓ இந்த ஸ்டாக்கு. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வாங்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட் பார்க்கையில டிசம்பர் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் 60 வச்சிருக்காங்க. எஃப்ஐடிஏ வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 16% இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காலத் இஸ்பெத்தா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, 2024லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே அப் மொமெண்டம். 2023லேருந்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எங்கே போயிருக்கு பாருங்க இந்த ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேல இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஏறிட்டு இப்போ சைட்வே தான் சொல்லலாம் அந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இவங்க எந்தெந்த பிசினஸ்ல இருக்காங்கன்னா, அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஆக்ரோ, பவர் அண்ட் ரியல் எஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 22, ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. பெக்ரோஷியோ கடன் 2மே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குங்க. இதோடைய ரிசல்ட் பார்க்கையில 100 கோடி பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்க்கையில கொஞ்சம் கூட இருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 13 டூ 16 ஆயிருக்கு. அதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா, 22, 18லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கோடி பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர். ஆனா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 கோடி கம்மியா தான் இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸே குடுக்கல. எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கு பாருங்களேன். லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட 60%, லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தா ஒவ்வொரு வருஷமும் 113%, லாஸ்ட் 10 இயர்க்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட ஒவ்வொரு வருஷமும் 35%. என்னமா ரிட்டர்ன் குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. அருமையான ரிசல்ட்ட குடுத்த ஸ்டாக்கு. ப்ரமோட்டர் நல்லாவே இருக்கு. பப்ளிக்ட்ட டிஐட்டையும், எஃப்ஐட்டையும் கொஞ்சோண்டு தான் இருக்கு. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நெறைய ஸ்டாக் இருக்குங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்டா வந்து நெறைய ஸ்டாக் நான் சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் இந்த ஸ்டாக்கையும் கன்டினியூ வாங்கிட்டு இருக்காங்க. மார்ச் 20ல வாங்கியிருக்காங்க. அது மார்ச் 19ல வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மார்ச் 10, மார்ச் 7லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் கன்டினியூ வாங்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரிலலாம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது ப்ரமோட்டர் வாங்கிய பங்குல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தைரோகேர். தைரோகேர் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைனஸ்டிக்ல இருக்காங்க. மெடிக்கல் துறையில இருக்காங்க. நம்ம அந்த லேப் டெஸ்டிங்லாம் பண்றாங்கல்ல, அந்த இதில இருக்காங்க இந்த கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 60% இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வேல்யூவேஷன் ஹைல தாங்க இருக்கு. இது 52 வாரக்கு லோக்கு பக்கத்தில அந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 100% பார்த்தீங்கன்னா பிளட்ஜிங் இருக்குங்க. அது ஒரு மைனஸு. அத கொஞ்சம் நம்ம பார்க்கணும். கடன் வந்து பார்க்கையில அதிகமா கிடையாது. பிளட்ஜிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 100% பிளட்ஜிங் வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரிசல்ட் பார்க்கையில சேல்ஸும் கம்மியா இருக்குங்க. குவார்டர் அன் குவார்டர், இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. 33 டூ 30. இயர் ஆன் இயர் பார்க்கையில 25 டூ 30 ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 28 கோடி. பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா குவார்டர் அன் குவார்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால தான் ஸ்டாக் நல்லா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. போதாததுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்க்கையில, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க. 10%க்கு மேல செல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வாங்கியிருக்காங்க. பப்ளிக்லயும் இந்த ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்க. தைரோகேர் வந்து பார்க்கையில மார்ச் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வாங்கியிருக்காங்க. மார்ச் 19, மார்ச் 17, மார்ச் மாசம் ஃபுல்லாவே வாங்கியிருக்காங்க. அடுத்தது பிப்ரவரி மாசமும் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. பிப்ரவரி 2023
26ல அதுக்கப்புறம் டிசம்பர் மாதமும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. டிசம்பர் மாதமும் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா, பஜாஜ் ஹெல்த் கேர். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா, பஜாஜ் குரூப்புல சம்மந்தாங்க இந்த ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஆக்டிவ் பார்மாட்டிக்கல், இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன்ல இருக்காங்க பிசினஸ்ல. இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப். ஏன்னா 1000 கோடிக்கு கீழ தான் உள்ளது. ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா 20, ஆர்ஓசி, ஆர்ஓஇ டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா 60% வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. பார்த்தாவே தெரியும். மலையிலேருந்து அப்படியே சரிஞ்ச மாரி இருக்கும். இதோடைய ரிசல்ட் பார்க்கையில குவார்டர், இயர் ஆன் இயர் 2மே நல்லா இருக்கு. சேல்ஸும் பரவால்ல நல்லா கூட்டியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 19% வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்க்கையில ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் 59% இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. டிஐ கிட்டயும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குங்க. பப்ளிக்ட்ட தான் அந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. பஜாஜ் ஹெல்த் கேர். பஜாஜ் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க போர்ட்ஃபோலியோல. ஏன்னா ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வேல்யூல கிடைக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து இப்ப வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பஜாஜ் ஹெல்த் கேர் மார்ச் 20ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. மார்ச் 18 அப்புறம் பிப்ரவரி மாசமும் இந்த ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. பிப்ரவரிலயும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரிலாம் இல்ல. அதாவது பிப்ரவரி, மார்ச்ல தான் இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக்கு. HCL டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன்ல இருக்குங்க. இப்ப பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. HCL வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்ல. நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்ன்னு கூட சொல்லலாம். இப்ப நல்ல ஒரு ரூ. 52 லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. HCL டெக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருக்காங்க. நெறைய நண்பர்களுடைய ஃபேவரைட் ஸ்டாக்ன்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்டாக்க. HCL டெக்னாலஜி. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 14ஆம் தேதி வாங்கியிருக்காங்க புரமோட்டரு. மார்ச் ப 17ஆம் தேதி தான் 2 டைம் வாங்கியிருக்காங்க. அத பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2,00,000 அதுக்கப்புறம் 84,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஓசி கெமிக்கல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து இதெல்லாம் குடுத்துருந்தாங்க. என்ன சொல்றது? போனஸோ, ஸ்பிலிட்டோ குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லாவே வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்தது. அதாவது ரொம்ப டவுன்ல இருந்தது ஸ்டாக். இங்க பார்க்க தெரியும். இந்த ஏரியால தான் நான் சொல்றேன். 2025ல அதாவது ஸ்பிலிட்டோ, போனஸோ குடுத்திருந்தாங்க இந்த ஸ்டாக்கு. குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டவுன்ல இருந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு என்ன சொல்றது 100%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லா மேல போயிட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்மா கம்பெனி தாங்க. ஸ்டாக் பி 17 இருக்கு. ரொம்ப 2000 கோடி தான் மார்க்கெட் கேப்பிட்டலு. ஸ்மால் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ரிசல்ட் வந்து பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டரோட கம்மி தாங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஃப்ளாட்டு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்க்கையில, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 52.62 வச்சிருக்காங்க. எஃப்ஐஐ, டிஐட்ட கொஞ்சம் ஒண்ணு தான் இருக்கு. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் அதிகமா இருக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டாக்க நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு ரொம்ப நாளாவே. இப்போ டவுன் சைட்ல வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். இன்னும் கூட நல்லா டவுன்ல வந்துச்சுன்னா, சும்மா ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு ஏதாச்சும் பார்க்கலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் மார்ச் 20ஆம் தேதி 4,00,000க்கு மேல வாங்கியிருக்காங்க. மார்ச் 19ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி கன்டினியூவா வாங்கிட்டே இருக்காங்க மார்ச் மாசத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் இருக்குங்க. சென்கோ கோல்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. சென்கோ கோல்டு நம்ம நெறைய டைம் பார்த்துருக்கோம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான். இங்க பார்த்தா தெரியும் முக்கியமான ஒரு சைடு வேல பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துட்டு இருக்கு. 52 லோக்கு பக்கத்துல தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்கோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம முன்னாடியே வந்து புரமோட்டர் வாங்கிய பங்குல இந்த ஸ்டாக்க பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 4 பங்கு இருக்குங்க. புரமோட்டர் வாங்குன பங்குகள். ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நோட் பண்ணி வேணா வச்சுக்கங்க. எலக்ட்ரோ ஸ்டீலு. எலக்ட்ரோ ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய நண்பர்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பென்னார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூ வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டி ஷூன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூ வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கையும். நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டாக்குங்க. சின்க்ளாரிஸ் ஹோட்டலு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மார்க்கெட் கேபிட்டல் கம்மியா உள்ளது. மைக்ரோ கேப்ன்னு சொல்லலாம். புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 62% வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புரமோட்டர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் டோட்டல் 14 கம்பெனி பார்த்துருக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ரீசென்ட்டா வாங்குன ஸ்டாக் இது எல்லாமே. நீங்களும் இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக் சூட்டபிள் ஆகுமோ நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்து, உங்க ஃபைனான்ஸ் அட்வைசர கேட்டு வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே இதில ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க இந்த வீடியோல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தான். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான நம்ம வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!